1 கிலோ யூரியா போட்டு 50 கிலோ கோதுமை எடுத்தாங்களாமா. இப்போ அதே 1 கிலோ போட்டு 5 கிலோ கோதுமை போயிடுச்சு எடுக்கிறாங்க. மண் வளம் கீழே போயிடுச்சு, 0.2 கீழே இருக்குதுங்கிற ஒரு பெரிய இதைய சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தசாவதாரம் கமலஹாசன் மாதிரிங்க. இதோட யூசஸ் வந்து நம்ம வெறும் வீடு துடைக்கிறதுக்கோ பாத்திரம் கழுவுறதுக்கோ கிடையாது, அதுக்கும் மேலே தசாவதாரம் மாதிரி 10 அவதாரங்கள் தான். நம்ம பயோ என்சைம் வந்து அதுக்கும் மேலேங்க ஏகப்பட்ட யூசஸ் இருக்குது. 100 புழுன்னு சில இதெல்லாம் இருக்குது. அந்த 100 புழுவெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து கிடையாது, எல்லா மருந்தும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இயற்கையாகவே அந்த 100 புழுவை கட்டுப்படுத்தணும்னா இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே அந்த மாதிரி 100 புழுவை கட்டுப்படுத்திடலாம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் விவசாயி. நான் உங்கள் உதயா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க SRM காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்புன்ற ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஈவெண்ட்டில் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க, இங்கே நிறைய அறிஞர்களும் பேச இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் சிறப்பாக சொல்லணும்னா மேங்கோ மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பேச வராரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரே மரத்தில் 300க்கும் மேற்பட்ட வகையான பழங்களை உருவாக்கியிருக்காரு. இங்கே உள்ளே போயிட்டு இந்த ஸ்டால்களையும் அவங்க பேச வர்றவங்க சிறப்பு விருந்தினர்களோட கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க போகலாம். இந்த ஈவெண்ட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்தே ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5000லேருந்து 6000த்துக்கும் மேற்பட்டோர் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. உள்ள போகும்போது இருக்க ஆடிட்டோரியம்ல விவசாயம் சார்ந்த எல்லா பொருட்களையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா இந்த வாழை ரகம், இவ்வளவு வாழை ரகங்கள் இருக்குன்றதே எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம மாம்பழமும் கூட, மாம்பழத்துலயும் பாருங்க எவ்வளோ வெரைட்டியான மாம்பழங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய மரக்கன்றுகளும் இங்க விற்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஈசா நர்சரியில இருந்து 5 ரூபாய்க்கு மரக்கன்றுகளும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆந்திரா அனந்தபுரியை சேர்ந்த ஒரு விவசாயி அவரோட தோட்டத்துல ஆப்பிள் வச்சு சாதனை பண்ணியிருக்காரு. அவர் பயன்படுறது மட்டும் இல்லாம ஒரு ஆப்பிள் செடியை 300 ரூபாய்ங்கிற விலையில இங்க வந்திருந்த எல்லா விவசாயிகளுக்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா உள்ள போனோன்னே விவசாயிகள் மற்றும் அனுபவசாலிகளோட ஸ்பீச்சை கேட்க முடிஞ்சு. நான் அங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில இவங்களோட கருத்துக்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எல்லாருக்கும் எங்க போனாலும் ஒரு மதிப்பு இருக்கும், விவசாயிகளுக்கு மட்டும் இருக்காது. ஏனோ தெரியவில்லை, தினம் நாம் எல்லாரோட வைத்த தொடுறோம், ஆனால் நம்மளோட மனசை தொடுறதுக்கு யாருமே இல்லை. அப்படிங்கிற விவசாயிகளுக்கு ஒரு எண்ணம் உண்டு, எனக்கும் தெரியும். என்னுடைய 37 வருட காலத்தில் ஒரு தடவை கூட என் முன்னே ஒரு விவசாயியை நிற்க வச்சு நான் பேசினதே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. ஆனால் அறியப்படாதவர்கள் நீங்கள். எனக்கு கொடுத்த தலைப்பு தென்னையில் வந்து எப்படி காடு, தென்னையில் எப்படி ஒரு வனமாக மாற்றுவது அப்படிங்கிறது. இயற்கை விவசாயம்னா என்ன? ரசாயனமற்ற ஒரு விவசாயத்தை இயற்கை விவசாயம். பொதுப்படையாக சொல்கிறது ரசாயனமற்ற, கெமிக்கல் நமக்கு கெடுதி அப்படிங்கிற நல்லாவே தெரியும். அப்போ ரசாயனமற்ற ஒரு விவசாயத்தை நாம் சொல்கிறோம். அது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், நல்ல மகசூல் கொடுக்கணும், தேவையில்லாத ஒரு ரகத்தை கொண்டு வந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து இதனுடைய அடிப்படையான நோக்கங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு 4 பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பயோடைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு முதல் வந்தது. இந்த இயற்கை விவசாயத்தை சேர்த்து வரும்போது இந்த பயோடைனமிக்ஸ் வேளாண்மை அப்படின்னு இது ஒரு காலகட்டத்தில் வந்தது. ஆனால் அது நிறையா நிற்க முடியவில்லை. ஏன்னா அதில் வந்து இந்த செலஸ்டியல் மூமெண்ட்ஸ்லாம் சேர்த்து சொன்னாங்க, அது ரொம்ப பாப்புலர் ஆகலை. அதுக்கு அடுத்து வந்து பெர்மாகல்ச்சர் அப்படின்னு ஒன்று வந்தது. பெர்மாகல்ச்சர் இதுவும் இயற்கை சார்ந்தது. இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருத்தர் செஞ்சார். இதில் வந்து இயற்கையான பொருட்கள் எல்லாமே போட்டு பண்ணுங்க அப்படின்னாரு. இது 2வது. அப்புறம் வேளாண் வணிகவியல், அதாவது வந்து அக்ரோஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்தது. இதுக்கு அடுத்து இயற்கை வேளாண்மை, நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்தது. அதாவது நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை விவசாயம் அப்படின்னு வந்தது. அப்புறம் ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் அப்படிங்கிறது வந்தது. அப்புறம் இயற்கை ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு இருக்கு, அதாவது நீரிலேயும் விவசாயம் பண்ணுறது, மீன் கழிவுகளெல்லாம் வச்சு. இதெல்லாம் வந்து அடிப்படையாக வந்தவை. இப்போது தென்னை விவசாயம் பற்றி தெரியும், இன்றைக்கி ரேட் ரொம்ப கீழே போயிடுச்சு. இந்த மாதிரி கிராஃப் வந்து அப் அண்ட் டவுன் எப்பயுமே இருந்துட்டு இருந்த சூழ்நிலையில் 2009 இதுக்கு ஏதாவது விடை இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஈஷா காவேரி கூக்குரல் மண் காப்போம் இயக்கத்திலிருந்து ஒரு டீம் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா 2009 இன்றைக்கி 17 வருஷம் ஆயிருக்கு.
இந்த 17 வருஷம் வந்து ஒரு கையை பிடிச்சி ஒரு குழந்தையை கூப்பிட்டு போகிற மாதிரி எல்லாம் கைட் பண்ணி அதுக்கு தேவையான எல்லாமே பண்ணியிருக்காங்க. அடிப்படையாக வந்து இந்த 2009 வந்து இதுக்கு காரணம் மண்ணு தான் அப்படிங்கிறது அந்த விஞ்ஞானம் எனக்கு தெரியாது. ஏதோ வெள்ளையாக போட்டோம்னா அது காய்க்குது, அது அதிகமாக காய்க்கணும்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடணும், அது கூட என்னென்னமோ சேர்த்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சதே வழிய மண் வளமாகணும் அப்படிங்கிறது தெரியல. இப்போது பேசின இப்போது டாக்டர் செல்வராஜன் சார் டைரக்டர், அந்த ஃப்ரூட் டைரக்டர் ஷேர் பண்ணாங்க. 1 கிலோ யூரியா போட்டு 50 கிலோ கோதுமை எடுத்தாங்களாமா. இப்போ அதே 1 கிலோ போட்டு 5 கிலோ கோதுமை எடுக்கிறாங்க. மண் வளம் கீழே போயிடுச்சு, 0.2 கீழே இருக்குதுங்கிற ஒரு பெரிய இதையை சொன்னாங்க. இதுதான் வந்து எனக்கு ஆரம்பத்தில் ஈஷா சொல்லும்போது எனக்கு அது புரியல. அந்த மண் வளத்தை வந்து எப்படி அதிகம் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், அதை ஸ்பீடாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஞ்ஞானத்தை வந்து கொடுத்தாங்க. அந்த விஞ்ஞானத்தை கொடுத்து 2009 ட்ராவல் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் அதை அறிமுகப்படுத்தி இப்போ வந்து உங்கள் முன்னாடி நான் ஒரு விவசாயி, சாதாரண விவசாயி, கோயம்புத்தூர் விவசாயி, அவனை கொண்டு போய் ஐநாவில் நிறுத்தியிருக்காங்க. எங்களுடைய தலைப்பு என்னென்னா, அங்ககத்தன்மை கொடுக்கறதுக்கு என்ன தொழில்நுட்பம் இருக்குது. அங்ககத்தன்மைக்கு தமிழ் அது அங்ககத்தன்மை, தமிழ் நல்ல ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அங்கம் அப்படின்னா உடலில் ஒரு உறுப்பு. அங்கம் உடல் ஊனமுற்றோர்னு சொல்லிடுவோம். அங்கம் குறைஞ்சிருச்சுன்னா உடல் ஊனமுற்றோர். அதே தான் மண்ணுக்கும். ஸோ மண்ணில் அங்ககத்தன்மை குறைஞ்சிருந்தாலும் அதுவும் ஒரு ஊனமுற்ற மண், வளமில்லாத மண். அதுதான் அறிகுறி. அதுக்கு என்ன தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறத ஸ்லைட்ஸ் இப்போ என்னென்ன 30 நிமிஷத்தில் முடிக்க சொல்லியிருக்காங்க. எங்கள்கிட்ட நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஆராய்ச்சி நிறுவனம் ஆரம்பித்து 50-60 வருஷம் ஆயிடுச்சு. 300க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்கள். அந்த தொழில்நுட்பங்களில் இன்றைக்கி பழங்கள் ரிலேட்டடாக என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குங்கிறத மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, ஐயா இந்த மண் காப்போம் நிகழ்ச்சி ஆரம்பித்து இத்தனையோ வருஷம் ஆரம்பிச்சு அப்படின்ச்சு. போன தடவை இந்த ப்ரோக்ராம் நடந்தது நான் ஹொசூரில். சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்திருந்தாங்க, நம்ம சத்குரு வந்திருந்தாங்க. இந்தோட பாதிப்பு என்னன்னு தெரியல. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டில் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதி வரையிலும் ஒரு நிகழ்வு ஏற்பாடு படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் கேத் பச்சாவோ அபியான். அதாவது மண்ணை வந்து பாதுகாக்கணும், பூமி வளங்களை வந்து சேவ் த ஃபார்ம்லேண்ட் கம்பைன் அப்படின்னு ஒரு கம்பைன். எல்லா சயின்டிஸ்ட்டும் டெய்லி ஒரு 5 வில்லேஜுக்காவது போய் ஒரு 150 ஃபார்மர்ஸ்க்காவது இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா, மண்ணோட வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, அந்த மண் வளத்துக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் என்ன இருக்குங்கிறத போய் சொல்லணும். ஸோ இந்த ஒரு நிகழ்வை நான் அதையும் சேர்த்து பயன்படுத்துகிறதுக்கு விருப்பப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட், இதுதான் எங்களுடைய முதல் தொழில்நுட்பம், மண்ணோட அங்ககத்தன்மை. இயற்கையிலேயே இந்த தொழில்நுட்பத்தை நம்ம சித்த விவசாயிகள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற, சித்த ஃபார்மாலிசியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் நாங்கள் எதுக்கு இந்த தொழில்நுட்பம் சொல்கிறோம், ஏன்னா இந்த மேஜிக் பீன் அப்படிங்கிறது வந்து வெல்வெட் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் நேம் வந்து முக்குனா, தமிழில் இதுக்கு பேர் பூனைக்காளி. இதுதான் தொழில்நுட்பம். இப்போ நம்ம சார் சொன்னார் இல்லைங்களா, அவங்க சொன்னது எல்லாமே இப்படி. இதுதான் மெயின் கான்செப்ட். மண்ணோட நேரடியான சூரிய ஒளி உள்ளார வரக்கூடாது, அதை தடுக்கணும். இதுதான் இது பண்ணுறோட முதல் வேலை. பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு, இது ஸ்ப்ரெட் ஆயிரும். இது போட்டிட்டிங்கன்னா இதுதான் தொழில்நுட்பம். இதுக்கு பேர் அர்கா சூப்ரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதை மேஜிக் ஃபேன் ஃபார்ஸா, இது வந்து மெடிசனல் பிளான்ட். மெடிசனல் பிளான்ட்னா எல்டோப்பா அப்படிங்கிற ஒரு மருந்து இதிலேருந்து எடுக்கிறாங்க பார்க்கின்சன் டிசீஸ்க்கு. ஸோ இது ஒரு மருத்துவ செடி. மருத்துவ செடியை தான் இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு இந்த கேத் பச்சாவோ அபியானுக்கு இந்த ஒரு தொழில்நுட்பம், எல்லாரும் நிறைய பேர்த்துக்கு இயற்கையில் இந்த அங்ககத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கு என்ன தொழில்நுட்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றி வளைச்சி தான் பேச முடியுமா, டைரெக்டாக அதுக்கு ஆன்சர் வர முடியாது. ஸோ இது வந்து 1 கிலோ போடுறது வந்து 1 டன் தொழு போடுறதுக்கு ஈக்குவல். 1 கிலோ விதை வந்து 150 ரூபா தான். இதோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது அந்த செடியோட பேர், சயின்டிஃபிக் நேம். 2வது ஸ்லைட். முதல்ல இதோட வேலையே ஸ்ப்ரெட் ஆகிரும், மண்ணை ஃபுந்து கவர் பண்ணுது. ஒரு மல்ச் பண்ணுறதுனால இதை மீறி வேற ஒரு களைகள் வளர முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் தென்னை மரத்தில் போட்டுறது தான், பொள்ளாச்சி ஏரியாவில் போட்டது.
இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, அவங்க சொன்ன மாதிரி நம்ம அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் 70% நைட்ரஜன் இருக்குது. நம்ம தேவையில்லாத கெமிக்கல் வாங்கி போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி தாவரங்கள், இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணோம்னாவே அந்த தலைச்சத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். முதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அந்த ரூட்டு, வேரில் இருக்கிற சுரக்கிற திரவம் பார்த்தது 100 புழுன்னு சில இதெல்லாம் இருக்குது. அந்த 100 புழுவெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து கிடையாது, எல்லா மருந்தும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இயற்கையாகவே அந்த 100 புழுவை கட்டுப்படுத்தணும்னா இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே அந்த மாதிரி 100 புழுவை கட்டுப்படுத்திடலாம். மூணாவது சொன்னது தான் ஆர்கானிக் மேட்டர், அதுதான் அங்ககத்தன்மை. ஆர்கானிக் கார்பனுக்கு தமிழில் பேர் அங்ககத்தன்மை. இதை நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு உங்களுடைய மண் பரிசோதனை, ஏற்கனவே அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, மண் பரிசோதனை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். மண் பரிசோதனை பண்ணி அதை கொஞ்சம் படிக்க தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, அங்ககத்தன்மை எவ்வளோ பர்சன்டேஜ், அங்கக பர்சன்டேஜ். அவர் சொன்னாங்களே, ஐநா வந்து 1.5% அவர் அங்ககத்தன்மை அதிகப்படுத்துனதுக்காக தான் அதுக்கு விருது கொடுத்தாங்க. அப்போ அங்ககத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணலாம். அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஒரு சாயிலில் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 1% நம்ம கொண்டு வரணும். சுதந்திரம் வாங்கும்போது நம்ம சத்குருவே நிறைய பேசியிருப்பாங்க இதை பற்றி, அங்ககத்தன்மையை பற்றி. அங்ககத்தன்மை மண் மட்டும் முக்கியம் இல்லை, அங்ககத்தன்மை மனுஷங்களுக்கும் முக்கியம், மரத்துங்களுக்கும் முக்கியம், எல்லாத்துக்குமே அதுதான் பேசிக். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் உயிர் வாழ தேவையானது ஆக்சிஜன் தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த உடம்புங்கிற கார்பன் அங்ககம் இருந்தால் தான் அந்த ஆக்சிஜனை உள்வாங்கி வெளியே விடும். அதே மாதிரி தான் மண்ணிலையும் அந்த அங்ககத்தன்மை இருக்கும்போது தான் நீங்கள் கொடுக்குற மற்ற சத்துக்கள் அதை எடுத்து கிரகிச்சு செடிக்கு கொடுக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு தொழில்நுட்பம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்தில் இந்த பயிர் வந்து விளைஞ்சி அந்த மண்ணுக்கு உரமாகி திரும்ப வந்து அந்த விதையும் நமக்கு கிடச்சிரும். விதையை வந்து நம்ம பொறுக்கி கொடுத்துக்கலாம். நானும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக சொல்லியிருக்கேன், இந்த விதையை நாங்கள் 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கே திருப்பி கொடுங்க, நாங்கள் 80 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோன்ட்டு. யாரும் எந்த ஒரு விவசாயி இது வரைக்கும் எங்களுக்கு திருப்பி கொடுத்ததே இல்லை. ஏன்னா திரும்ப அதை விட அதிகமான ரேட்டு மார்க்கெட்டில் இருக்கிறதுனால, சித்த வைத்தியத்துக்குலாம் அதை யூஸ் பண்ணுறதுனால வெளியே தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்கள்கிட்ட அந்த சீடு வில்லேஜ் கான்செப்ட்னு வச்சுருக்கோம். நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து விதையை வாங்கி பயிர் பண்ணிவிட்டு உங்கள் மண் வளத்தை பதிக்கிட்டு அந்த விதையை நீங்கள் கொடுங்க, இல்லை பக்கத்து விவசாயிகள் கொடுங்க. இது 1வது தொழில்நுட்பம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு வந்து, அதாவது மாடு இல்லாமல் எப்படி வந்து நம்ம இயற்கை இடுபொருள் வந்து தயாரிக்கலாம். காலையிலேருந்து எல்லாரும் எப்படி வந்து பழம் உற்பத்தி பண்ணுறது, சந்தைப்படுத்துறது அப்படியெல்லாம் பார்த்தோம். இப்போ நீங்கள் பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த தோலை திரும்ப நம்ம பயன்படுத்தி மதிப்பு கூட்டி அதை ஒரு இடுபொருளாக மாற்ற முடியும். அது நம்ம தலைப்புக்கு போகிறோம். என்னை பற்றி ஒரே ஒரு நிமிஷம் அறிமுகம். என் பேர் ஷோபனா ராஜசேகர். நான் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலை படிச்சுட்டு இப்போ வந்து தோட்டக்கலை அலுவலராக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 67 கிராமங்கள் உள்ள விவசாயிக்கு பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பயோ என்சைம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம நாற்றாங்காலுக்கு அறிமுகப்படுத்த முடியும். அங்கே நல்ல ஒரு பயன் இருக்குது. வேளாண்மையில் இதுக்குரிய ஒரு ஸ்கோப்பை வந்து நம்ம தமிழ்மாறன் அண்ணா ஈஷா காவேரி காலிங் அவங்கக்கிட்ட சொல்லும்போது, அவங்க நர்சரியில் வாங்கி பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கேயே நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இப்போது இந்த கருத்தரங்கில் வந்து விவசாயிகளுக்கு வந்து அதுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இயற்கை விவசாயத்தில் நெக்ஸ்ட் லைட். ஸோ இதை நம்ம ஈஷாவில் நடத்தின ட்ரைனிங். ஸோ இது போக ஆன்லைன் ஆஃப்லைன் செஷன்ஸும் நாங்கள் வந்து நடத்திட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் சவால்கள் என்ன எல்லாமே வந்து தெரியும். இயற்கை விவசாயம்னாலே நம்ம எல்லாத்துக்கும் மாடு தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம வந்து இயற்கை இடுபொருட்கள்னாலே வந்து பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் அப்படி எல்லாம் மாட்டிலேருந்து செய்யக்கூடிய இடுபொருட்களாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இயற்கை விவசாயம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாரம்பரிய விவசாயிகளில் சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் வந்து குடும்பமாக சேர்ந்து ஒரு விவசாயம் பண்ணுறதில்ல. மாடுன்னு வச்சோம்னாலே அதுக்கு கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவை. இன்றைக்கி அந்த ஆள் பலம் வந்து நம்மளுக்கு கிடையாது. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒரு பக்கம், படிப்பு, வேலை, உடல்நிலை காரணமாக அவங்கவுங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இது போக வீக்கெண்ட் ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நகரத்தில் தொழில் செய்வாங்க, அப்பப்போ ஊருக்கு போயிட்டு விவசாயம் பண்ணுறவங்க. இன்னும் சில பேர் புதுசாக ஒரு ஊருக்கு போய் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணி ஆரம்பிக்கிற புதிய தலைமுறை விவசாயிகள் நிறைய பேருக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நகரத்திலேயே வாழ்கிற சில பேர் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை வந்து பார்த்தோம்னா ஆள் பற்றாக்குறை. அந்த மாடு வளர்ப்புக்குரிய சரியான வந்து அந்த ஆள் பலம் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அப்போது நம்ம காலையிலேருந்து நிறைய அறிஞர்கள் பேசுறதை பார்த்தோம். நம்ம ஜப்பான் தாத்தா மசானோபு ஃபுகாக்கோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ்,
அதாவது மண்ணில் இருந்து எடுத்ததை நம்ம மண்ணுக்கே வந்து திருப்பி கொடுத்துடணும். இந்தியாவில் வந்து ஒரு வளம், அதாவது தினமும் நம்மளுக்கு ஒரு பொருள் வந்து ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. என்னன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? எவ்வளோனாக்கா 150 மில்லியன் டன் வந்து தினமும் உற்பத்தி ஆகுதுங்க. என்னன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு. என்னங்க? பழச்செடியா? இல்லை, குப்பை. சரிங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு நாளையில் இந்தியாவில் 150 மில்லியன் டன் குப்பைகளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமை ஃபுல்லாக வந்து நம்ம அதை ஃபில் பண்ணோம்னா எவ்வளோ குப்பை வருமோ அதுதான் வந்து 150 மில்லியன் டன். இது தோராயமாக. இப்போ நம்ம மண்ணிலேருந்து எடுத்ததை மண்ணுக்கு போடணும். இந்த குப்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% வந்து ஆர்கானிக் வேஸ்ட், அதாவது மக்கக்கூடிய குப்பைகள். நம்ம கிச்சன் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழம், அந்த மக்கக்கூடிய அந்த கழிவுகள் தான். இப்போ நம்ம மண்ணில் இந்த கழிவுகளை நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக கிடைக்குது, நம்ம தான் உற்பத்தி பண்ணுறோம். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஈடுபொருளை வந்து செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி மண்ணில் வந்து போடுறத வந்து யூரியா, டிஏபி, பொட்டாஷு, குளோர்பைரிபாஸு, அப்புறம் கிளைஃபாசேட்டு, இமிடாக்ளோபிரேட், இதெல்லாம் மண்ணிலேருந்து எடுத்தது கிடையாது இல்லைங்களா? ஃபேக்ட்ரியிலேருந்து உற்பத்தி பண்ணுறது. அதுவும் நம்ம ஊர் ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ணுறோமா? அதுவும் கிடையாது. எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர்றது. இப்போ வந்து இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா டன் கணக்கான ஃபர்டிலைசர்ஸ் வந்து இன்னும் இம்போர்ட் பண்ணி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இருக்கிற நிலைமையில் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு வளம் இந்த குப்பை. இதை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு, நம்ம நாட்டில் குப்பை பிரச்சனை இருக்க மாதிரியே தாய்லாந்துலேயும் இவ்வளோ குப்பை வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு, அதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க யோசித்தாங்க. அவங்க பேர் வந்து டாக்டர் ருசுக்வான் பும்போவாங். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த குப்பையெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு, நம்ம திராட்சையிலேருந்து எப்படிங்க வைன் பண்ணுறோம் இல்லைங்களா, திராட்சை ரசம் பண்ணுறோம் இல்லையா, இந்த குப்பையெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு நொதிக்க வச்சு ஒரு திரவத்தை பண்ணாங்க. அந்த திரவம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு குப்பையிலேருந்து தயார் பண்ண ஒரு திரவம் அது பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்துதுங்க. ஏன்னா பயோ என்சைம் சொன்னோடனே நீங்கள் எல்லாமே சுத்தப்படுத்துறது யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம எலுமிச்சந்தோலை போட்டு பண்ணுறது, வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ அதுக்கு பேர் வந்து கார்பேஜ் என்சைம் அப்படின்னு வந்து வச்சாங்க. நாள் போக்கில் வந்து அந்த பேர் நல்லா இல்லைன்னு பயோ என்சைம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ பயோ என்சைம் அப்படின்னா, பயோன்னா உயிர் இல்லைங்களா, என்சைம்னா நொதி. நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா உயிர் நொதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு திரவம். இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது ஃபில்டர்டு பயோ என்சைம். சரிங்களா? ரெடியான பிறகு ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் லிக்விடை நம்ம குப்பைன்னு சொன்னால் நம்ப முடியுங்களா? இதை ஒரு குப்பையிலேருந்து, ஒரு பழத்தோல்லேருந்து தயாரித்த லிக்விடு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தசாவதாரம் கமலஹாசன் மாதிரிங்க. இதோட யூசஸ் வந்து நம்ம வெறும் வீடு துடைக்கிறதுக்கோ பாத்திரம் கழுவுறதுக்கோ கிடையாது, அதுக்கும் மேலே. தசாவதாரம் அது 10 அவதாரங்கள் தான். நம்ம பயோ என்சைம் வந்து அதுக்கும் மேலேங்க ஏகப்பட்ட யூசஸ் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, வீடு துடைக்க, ஆல் சர்ஃபேஸ் கிளீனர், எல்லா சர்ஃபேஸும் க்ளீன் பண்ணலாம். அப்புறம் பயிர் வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஆடு மாடு வளர்ப்புகளை வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து நீர்நிலைகளை சுத்தப்படுத்த பயன்படுத்தலாம். கால்நடைகளை உணவு, அதாவது உள்ளுக்கும் வந்து நம்ம மருந்தாகவும் வந்து பயன்படுத்தலாம். காற்றை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில ரோஸ்லேருந்து செய்யக்கூடிய பயோ என்சைம் பார்த்திங்கன்னா உங்களை புண்ணை சரி பண்ணக்கூடிய ஆற்றலும் இருக்குது. இந்த மாதிரி இதனுடைய பயன்பாடுகள் பல இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம விவசாயத்தில் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தான் மெயினாக பார்க்க போகிறோம். அது ஒரே ஒரு வரியில் நான் வந்து சொல்லிடுறேன். இதில் அதில் சொன்ன மாதிரி நுண்ணுயிரிகள், புரோட்டீன்ஸு, தாதுக்கள், விட்டமின், அது எல்லாமே இருக்குது. இது ஏன் விவசாயத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சிக்கனமானது. அதுக்கப்புறம் ஏன்னா இதுக்கு என்ன செலவுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இது பல வகை பயன்பாடு, கால்நடை தேவையில்லை, ரொம்ப வந்து எளிதாக வந்து தயாரிக்கலாம். சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு. நம்ம இம்போர்ட் பண்ணுற மண்ணில் உப்பை கொட்டுறதுனால என்ன பிரச்சனைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ சுற்றுச்சூழலுக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்குது.